தமிழகத்தில் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 19ஆம் தேதி வரை 50 நாட்களில் மட்டும் சுமார் 78,000 பேர் நாய்க்கடிக்கு ஆளாகியுள்ளனர் என்றும் இதில் 3 பேர் ராபிஸ் பாதிப்பு ஏற்பட்டு இறந்ததாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நாய் கடித்தால் உடனடியாக ராபிஸ் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டியது அவசியம் என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ஒரு நபர் நாய் கடித்த பின்பு ராபிஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாததால் 3 மாதங்களுக்கு பிறகு உயிரிழந்தது விசாரணையில் தெரியவந்ததாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாய் கடிப்பதால் மட்டுமல்ல, பூனை, ஆடு, மாடு உள்ளிட்ட வீட்டு விலங்குகள் கடித்தாலும் ராபிஸ் வரும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. நாய் புரண்டினாலும் உடலில் உள்ள சிறு காயங்களில் உமிழ்நீர் பட்டாலும் ராபிஸ் பரவும் என்றும், நாய் கடித்தால் காயத்தை குறைந்தது 15 நிமிடங்களுக்கு சோப்பு நீரால் கழுவ வேண்டும் என்றும் செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாய் கடித்தவுடன் முதல் நாள், 3ஆம் நாள், 7ஆம் நாள் மற்றும் 28ஆம் நாள் என 4 தவணைகளாக தடுப்பூசி போடுவதன் மூலம் ராபிஸ் ஏற்படாமல் தடுக்க முடியும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராபிஸ் தடுப்பூசி மற்றும் இம்யூனோகுளோபுலின் மருந்துகள் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளிலும் இலவசமாக வழங்கப்படுவதை மக்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.